ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா நம்ம நிறையா ஆர்டர் போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரேக் வாங்கி காமிக்கிறேன். ஓகே ஓகே 2 இருக்குது பேலன்ஸு, அதை இங்கே வச்சுருவோம். இங்கே வேறு ஒரு குப்பை கிடந்துச்சு, அது இருக்குது. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட். ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிடலாம். கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்க 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 திரும்ப வாங்க கஸ்டமர்ஸ். தேங்க்யூ. வாங்க வாங்க, அவ்வளோதாங்க அதுதாங்க வாங்க. 3 வாங்கியிருக்கீங்க, நீங்கள் பெரிய ஆள் தான். காடா நல்லது மேடம், உங்களுக்கு வேலை இல்லாமல் நல்லா வைக்கிறீங்க. 0.65 ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பாருங்களா, எல்லோரும் ப்ரெட்டே வாங்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ ப்ரெட்டு தான் நிறையா விற்கிது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம ப்ரெட்டு நிறையா வாங்கணும். இங்கே பாருங்கள், எல்லாருமே கம்பல்சரியாக ப்ரெட்டு வாங்குறாங்க. சாரிங்க, ஐக்ளிப்லாம் கற்றலாமா சார்? சவுண்டு கேவலமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கற்றுங்க. ஒரு 5 rupees, ஒரு 2 rupees. தேங்க்யூ சார், தேங்க்யூ பாய். பொட்டேட்டோலாம் சில பேர் தாங்க வாங்குறாங்க. ஏன்னா அதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் அவ்வளோவா வராது. 23 பைசே தான் ஒரு ப்ராஃபிட்டு. அது நம்மளுக்கு வராது அவ்வளோவா. அவங்களுக்கு தான் கொஞ்சம் லாபங்கிறதுனால அவங்க தான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறாங்க. ஏன்னா பொட்டேட்டோ வேறு வீணாக போயிடும் கொஞ்சம் நாளில், அதுக்காக தான் கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க. ஸோ நான் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குவோங்க. ஏன்னா கஸ்டமரில் பார்த்து தான் கொடுக்கணும். காடா சார்? ஓகே சார். ஐயோ சாரி. தேங்க்ஸ் சார். நீங்கள் இருக்கிறதுனால சார் மழை பெய்யுது. சரி. காடா சிக்கா மேடம்? ஓகேங்க. நோட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே பேலன்ஸ் நம்ம உங்களுக்கு 3 rupees 0.74 அப்படின்னா 710 போட்டு ஒரு 4 rupeesங்க. ஐயோ சாரி. சார் நீங்கள் கேஷ்லாம் கொண்டு வர, நீங்கள் கார்டு மட்டும் தான் இங்கே அலோடு. அப்படி சொன்னாங்க இனிமேல் வாங்குவாங்க, இல்லைனா கேஷே கொடுத்துட்ருப்பாங்க. அது வேறு போட முடியல. ரேக் காலி ஆகிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ ரேக் வேறு நம்மளுக்கு நிறையா பார்சல் வந்திருக்கோம். எடுத்துகிட்டு போய் அன்பாக்ஸ் பண்ணுறோம், மேலே வச்சிடலாம். நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது, இதை கொஞ்சம் இங்கே போட்டுட்டு இதில் என்ன இருக்குது? ப்ரெட்டு 2 இருக்குங்க, இப்போ இங்கே வச்சிடலாம். இதில் என்ன இருக்குது? இதில் பொட்டேட்டோ இருக்குது. பொட்டேட்டோ வேணாங்க, அது யாரும் வாங்க மாட்டாங்க அவ்வளோவா. நம்ம தூக்கி போடலாம். அதுக்கு இன்னொரு பார்சல் வந்துருக்கு, அதை ஃபஸ்ட்டு போய் எடுத்து வந்துடலாம். நைட்டு வேறு ஆகிடுச்சுங்க, கஸ்டமர்லாம் இப்போ வேறு போய்ட்டு வாங்கணுமே. ஓகேங்க, இப்போ போய் நம்ம பில் கவுண்டர் போட்டுடலாம். வாங்க மேடம். சாரி ஃபார் லேட். கேஷ் கொடுக்காதீங்க மேடம், எங்களுக்கு ஒர்க்கு. கார்டா கேஷா சார்? சார் நீங்கள் வச்சு கார்டு கொடுங்க சார். தேங்க்யூ சார். நீங்கள் தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தடி வாங்க சார். மேடம் கார்டு மேடம். அவ்வளோதான் மேடம். நீங்களாம் எங்கே மேடம் இருக்கீங்க? நீங்கள் இருக்கிறது தானே மேடம், மழையே வருது. தேங்க்யூ மேடம். கார்டு மேடம், கேஷ் வேணாம் மேடம். அவ்வளோதான் மேடம். உங்களுக்கு நான் காசு எக்ஸ்ட்ராவாக போட முடியுமான்னு தெரியல, அப்படி இருந்தால் போட்டு தரேன். 3 rupees மேடம், என்ஜாய் பண்ணுங்கள். வேணாங்கிறாங்க, ரொம்ப நியாயமானவங்களாக இருக்காங்க. ஓகே மேடம், சாரி. தேங்க்யூ. $4 வாங்கியிருக்காருங்க. பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்களோ? 55. ஓகே. தேங்க்யூ சார். நீங்களாம் கார்டு கொடுக்குறீங்க, நல்லவங்க சார். வர எல்லாருமே கார்டாக கொடுக்குறாங்க. ஓகே கார்டு மேம். தேங்க்யூ மேம். நீங்கள் வாங்க மேம், அடுத்தடி நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். கார்டு தாங்க, போங்க. எல்லாருமே கார்டு கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இல்லை சாரி, 03 மேடம். நீங்கள் மீண்டும் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இவங்க பாருங்கள், கேஷை கொடுக்குறான். கேஷ் கொடுத்தாங்கன்னா அதில் பிரச்சனை, நம்ம சேஞ்ச் வேறு கொடுக்கணுங்க, அதாங்க பிரச்சனை இங்கே.
இல்லைனா நம்ம ஏன் அவங்க வேணாம்னு சொல்ல போகிறோம்? பாருங்க எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க இதுக்கு. அதுக்குள்ளார நம்ம 2 கஸ்டமரையே டீல் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ நேரம் ஆகுது. இதை பாருங்க. நீங்களாம் வராதையா போயா. 2 ரூபாங்க. நீங்களாம் கம்மியாக வாங்கினாலும் கேஷ் தராமல் கார்டாக தராங்க பாருங்களாங்க. இவங்க இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்க. கேஷு ரொம்ப தொல்லையாக இருக்குது வேறு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ கேஷில் இருக்காங்க. எவ்வளோ இப்போ திருப்பி தரணும்னா 0 தான். சாரி. இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து 94 பைசே தரணும். அப்போனா நம்ம வந்து இதில் இது 1 4. ஓகே. தேங்க்ஸ் சார். திருப்பி வராதிங்க. வந்துடாதீங்க. இவங்களுக்கு வந்து நம்ம $1.91 ஓகேங்க. சார் என்ன சார் நீங்கள் தான் சார் கேஷ் எடுத்து தருவீங்க. சார் அவ்வளோதான். நாங்கள் 25 ரூபா நம்மளுக்கு ரிவார்டுங்க. இங்கே வருங்க, இங்கே இருக்கணுங்க. நம்ம 25 ரூபா ரிவார்டு கொடுத்துருக்காங்க. தேவலாங்க. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உழைச்சிருக்கோம். ரொம்ப நம்மளை வந்து நியூ லைசன்ஸ் வந்து அவைலபிள் ஆகிருக்கு நம்மளுக்கு. அப்புறம் நியூ எக்ஸ்பேன்ஷன் என்னமோ இருக்குது. அது என்னன்னு தெரில. ஆனால் லைசன்ஸ்னால் தெரியும். அது இருந்தால் தான் நம்மளை வந்து அடுத்த லெவலில் அப்டேட் பண்ண முடியும். எக்ஸ்பென்ஷன்னா என்ன தெரியல, பார்ப்போம். ஓகே. இன்றைக்கி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 171 ரூபா. நான் சொன்ன போல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு புது ரேக் ஆர்டர் போட்டுருவோங்க. கடை எப்படி இருக்குது? ஓப்பனில் சாத்தி தான் இருக்குது. இதில் போய்ட்டு இந்த ஃபர்னிச்சர் உங்களுக்கு இப்போ தான் காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா சொல்லட்டுமா? செல்ஃப் செக் அவுட் என்னன்னு தெரியல. அது யூனிட் ப்ரைஸ் தானாகவே பில் போட்டு தந்துடும் இருக்குங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. அது அடுத்த வீடியோவில் வாங்குவோம். இப்போதைக்கு நான் சொன்ன போலே உங்களுக்கு வாங்கியாச்சு. இப்போ பாருங்க வந்துருங்க ஆர்டர் நம்மளுக்கு. அதுக்கு விளாட நம்ம போய் ப்ராடக்டில் போய் இதில் 1 2 போட்டேன். அப்புறம் இதில் 1 இதில் 1 இதில் ஆர்டர் போட்டோம். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ அவ்வளோ யாரும் வாங்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ இல்லைனா அது கொடுத்துடுவேண்ணா. ஓகே நம்ம ஆர்டர் போட்டாச்சு. இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் நிறைய பாக்ஸாக வேறு கஸ்டமர்ஸ்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். அரேஞ்ச் பண்ணிடுவோம். நோ க்ளோஸ்டு. கடை க்ளோஸ்டு. எல்லாம் கிளம்புங்க. நான் இன்னும் சுத்தம் பண்ணவே இல்லைங்க கடையை. எல்லோரும் வந்துட்டாங்க. இதில் என்ன இருக்குது? பொட்டேட்டோ. இதை அப்படியாச்சும் விற்றுணுங்க. அதாங்க வாங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவோம். ஏன்னா கஸ்டமர் வர வந்துட்டாங்க. அவங்க மட்டும் இதை எடுத்துகிட்டு இருப்பாங்களே. எங்கங்க ஏதோ இருக்குது. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே 2 டப்பா வந்துடுச்சு. தூக்கி போட்டுட்டு அடுத்தது அந்த டப்பாவே எடுத்துருவோம். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லைங்க. சரி இந்த கடையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு கஸ்டமரை கவனிக்கணும். இல்லைனா நம்மளுக்கு மேலே கோபப்படுவாங்கங்க. ஒரு கஷ்டமாக தான் இருக்காங்க. பார்த்துக்கலாம். அவங்க வேறு என்னமோ 2 ப்ரெட்டு தான் எடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம். நம்ம கடையில் என்னென்ன விற்கிறோன்னு நான் சொல்கிறேன். நம்ம கடையில் வந்து ஓட்ஸ் விற்கிறோம். ஓட்ஸ்னால் அந்த பாலில் போட்டு குடிப்பாங்களா அது விற்கிறோம். அப்புறம் ப்ரெட்டு, பால், அப்புறம் உருளைக்கிழங்கு. 4 தாங்க விற்கிறோம். நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியுமா? சர்ப்ரைஸு நான் சொல்கிறேன். இந்த மேடமை ஃபஸ்ட்டு துரத்தி விட்ருவோம். ஓகே மேடம் கிளம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் வந்துருச்சு. நம்ம புதுசாக நீங்கள் சொல்கிற போல் நம்ம இது தான் வாங்கியிருக்கோம். புது ரேக் தான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு போய்ப்போம். இப்போ நம்ம திருப்பிப்போம். அதை நம்ம திருப்பிப்போம். கரெக்டாக இருக்கணுங்க. ஓகேங்க கரெக்டாக இருக்குது. வச்சுருவோம். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்கா? இருக்குங்க. ஓகே இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணுங்க. ஆர்டர் போட்டுருவோம். நம்ம என்ன வாங்கலாம்? நம்ம இன்னும் ஆர்டர் போடவே இல்லைங்க. அதை இனிமேல் தாங்க அது வரணும். வேறு நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். சர்ப்ரைஸ் இந்த லெவலில் நான் சொன்ன போலே சர்ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணிட்டேன்.
அடுத்ததில் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் போடுறாங்க. கஸ்டமர் 2 பேர் வந்துருக்காங்க, ப்ரெட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டாங்க சார். தேங்க்ஸ் சார். 99 ரூபாயா சார்? இங்கே ஏதாவது கேஷ்லாம் கிடையாது சார், இங்கே வராதுங்க சார், ப்ளீஸ் சார். இங்கே வந்தீங்கன்னா தொல்லை பண்ணுறீங்க சார் எங்களை. 16 பைசே வாங்க. யார் நீங்களா வர சொல்கிறாங்க? போடா கிட்ட, மக்களாம் மரியாதையே கிடையாது சார். கார்டு சார், அவ்வளோதான் சார். நீங்களாம் எப்போ வேணால் வாங்க சார், இங்கே படுத்து தூங்க சார். நான் உங்களுக்கு பாய் இப்போ தரவாடிலாம் எடுத்து போடுறேன், பெட்டே வாங்கிட்டு வந்து போடுறேன் சார். தூங்க சார். தேங்க்யூ சார். மேம் கார்டு மேம் சரி. நான் யாருமா நீ? கெட்டப்போமா காசை பாரு. கேஷுக்கெலாம் இங்கே மதிப்பு கிடையாதுமா, இப்போயே சொல்லிக்கிறேன். கார்டு தான் தெரிய எடுத்துருவோம் சரியா? போ. ஓகே, நம்ம போட்ட ஆர்டர் வந்திருக்கும் நேரம். போய் ஃபஸ்ட் எடுத்து வந்து உள்ளார வச்சுருவோம். கஸ்டமர் ஏன் வரமாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஆர்டர்லேருந்து எதுவுமே இல்லைங்க இந்த ரேக்கில். இது ஃபஸ்ட்டு வெளில எடுத்துருவோம், வெளில போய் போட்டு வந்துடுவோம். கஸ்டமர் வந்துட்டுருக்காங்களே. தேங்க்யூ மேடம். கார்டு ஓகே மேம். ஏன் தரமா நான் கார்டு வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறையா சிக்கல்கள் இருக்குது. எவ்வளோ தருமா? சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது, அப்படிதாங்க. அது வந்து என்னன்னா, கார்டு கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரே வேலையை சீக்கிரமாக பண்ணிட்டு அடுத்த கஸ்டமர் பார்க்கலாங்க. இப்போ பாருங்களா, ஃபஸ்ட்டு 10 ரூபா ஒன்று போடணும், அடுத்தது 5 ரூபா ஒன்று போடணும், அடுத்தது 1 ரூபா போடணும், அடுத்தது இந்த பைசையில் வேறு போடணும். அதில் ஒரு 10 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா. எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா? கார்டுனா நம்பர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 3 நம்பருங்க சார். கார்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 0.84 அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. அவங்க போயிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சார். இதாங்க சொன்னேன். இவங்களுக்கு வந்து கேஷ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே இல்லை பாருங்க. நோ அமௌண்ட் பேலன்ஸ். தேங்க்யூ சார். இவங்க நம்ம 1 ரூபா அதிகமாக கொடுத்தாலும் சரி, கம்மியாக கொடுத்தாலும் சரிங்க, இந்த ஊருக்காரங்க வந்து வாங்க மாட்டுறாங்க. 84. தேங்க்யூ சார். நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். கேஷ் நோ சார். நீங்கள் சாரி சார். இதை பார்த்தீங்களா, கம்மியாக கொடுத்தாலும் சரிங்க, அதிகமாக கொடுத்தாலும் சரி, வாங்க மாட்டேன் என்று துடிப்பவர்கள் தான் இந்த ஊர் மக்கள். நம்மளுக்கு டே முடிஞ்சிச்சுங்க. டே 4 முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 13 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கோம். ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. சரி வாங்க, இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபா தான் இருக்கே. ஃபஸ்ட்டு போய் நம்ம வெளியில் உள்ள பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். புதுசாக வேறு ரேக் வாங்கியிருக்கோம், அந்த ரேக்கில் வைப்போம். இது கீழே போட்டுனே. இப்போ என்ன பிரச்சனை இல்லைண்ணா, நான் வந்து கீழே போட தேவையில்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. பிரச்சனை இல்லையே. நான் எதையும் தூக்கி டப்பா உள்ளாரே வைக்க வேணாங்க. டக்குன்னு வச்சுட்டு வெளில வந்து வச்சுட்டே இருப்பேன். மட்டும் கவலை இல்லை. கீழே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரேக்கு வாங்கினதுனால தான் நிறையா சாப்பாடு வாங்க முடியல. இந்த பாருங்க. ஆனால் ரேக்கு வாங்கினது நல்லது தாங்க, நிறையா வைக்க முடியுதுல்ல, ஸ்பேஸபிளாக இருக்குது. ஐயோ, கடை ஓப்பன் பண்ணணும் வேறு சீக்கிரமா. சார் வாங்க சார். 11:50 ஆகிடுச்சுங்க சார். உங்களுக்கு ஓகே சார். தேங்க்யூ சார். நீங்கள் அடுத்தடி வாங்க சார். கார்டு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். கார்டு அவ்வளோதான் சார். நீங்கள்லாம் வந்து சாமிக்கே சமம் சார். சில பேர் சொல்லுவீங்க சாமிக்கு சமம் அப்படின்ட்டு. இந்த கடை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி தானேங்க. கார்டு கொடுக்குறவங்க எல்லாமே சாமிங்க என்னை பொறுத்த வரைக்குங்க. சரி ஓகேங்க. ஓகே இவங்க எல்லோரும் கேஷ் தான் கொடுப்பாங்க. பின்னாடி நிற்கிறோம் எல்லாரும். கார்டு கொடுக்குறவங்க அப்டேட் ஆகிட்டாங்களோ, திட்டினதுனால போய் கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்குது. அதான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கும். இப்போ பின்னாடி இவ்வளோ கன்ஃபார்ம் கேஷ் கொடுத்தே ஆகணும். பார்ப்போம். இல்லைங்க, நம்ம திட்டினதுனால எல்லோரும் போய் அவனோட தப்பை உணர்ந்து போய் இது எடுத்துகிட்டு வந்துட்டாரோ கார்டை. சார் உண்மையிலே ரியலி கிரேட் சார். அன்கான்குவரபிள்.
இவங்க $6 வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்குன்னு பார்த்தா 3 இது நம்ம சேஞ்சு தர சொல்கிறாங்க. அதெல்லாம் நியாயமாங்க? $6 வாங்குறீங்க, பார்த்தா கிட்டத்தட்ட நிறையா சேஞ்சு கொடுக்க சொல்கிறீங்க. மேடம் சேஞ்செலாம் இல்லை மேடம். ஆஹா அப்படின்னு ஒரு சவுண்ட் வேறு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா $90 கொடுக்கணும். எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா? $90 பாயிண்ட் போனால் எப்படி இருக்குங்க? நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகும்? $90 பேலன்ஸ் கேட்குறப்பல இவரெல்லாம் என்ன பண்ணுறது போங்க. இது அதிகமாகிடுச்சு அமௌண்ட்டு. கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ சார். நிறையா வாங்கின 30 வந்தவங்களே தான் வராங்க பார்த்தீங்களா? நம்ம சொல்கிறதுனால தான் வராங்களே இருக்குது. வந்தவங்களே $45 பேலன்ஸ். 40னா 2 இது ஒரு 5 அப்புறம் பைசே 35 ஓகே 3 5 ஓகே தேங்க்ஸ் சார். நான் தான் இங்கே அடுத்தடி மணி மட்டும் எடுத்துருந்தாங்க. எதோ அடிப்பேன் தெரியாது. மணி சார் பார்த்தா வேலை ஓடாதுன்னு பார்க்குறேன். அடுப்பு எடுத்துங்க சார். கேட்குறேன் சார், என்ன நினச்சிட்ருக்கீங்க? போங்க சார், இடத்த காலி பண்ணியா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏன் நம்ம கடைக்கு கஸ்டமர்லாம் வரமாட்டாங்க பார்த்தீங்கன்னா? நம்மள்கிட்ட இப்போ சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை. இது ஒன்று பொட்டேட்டோ வச்சுப்போங்க. ஏன்னா நம்மளுக்கு ரேக் ஒன்று வாங்கியிருப்போம்ல, அதுக்கு இதை வச்சு வைக்கணும்னா பொட்டேட்டோ மட்டும் 1 வாங்கிப்போம், பாக்கி எல்லாமே 2 வாங்கிப்போம். கரெக்டாக இருக்கு காசு. க்ளோஸ் பண்ணிடுவோம் கடையை. ஏன்னா எதுவுமே இல்லாமல் நம்ம அதுக்கெலாம் நம்ம ஒரு டூர் போயிட்டு வந்துடுவோம். வெளில போக முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதெல்லாம் ஷாப்பு தாங்க, ஷாப்பை மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளால இங்கெல்லாம் வர முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனால் கதவை எதையும் திறக்க முடியல, ஆனால் நம்மளால இங்கே வர முடியுது. நான் தைரியமாக எப்படி வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. ஷாப் அங்கே திறந்து போட்டு வந்திருக்கேன். பேங்க்லாம் இருக்குது, ஆடியோ போட்டுருவாங்க. அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ், தப்பு, உண்மையிலே தப்பு. கார்லாம் இருக்குது, அழகாக இருக்குது காரு. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் தப்பு. நம்ம மார்க்கெட் பார்த்தீங்களா கெத்தாக இருக்குது, தனியாக நிற்கிது கெத்தாக. அதனால் ஏதாச்சும் ஆர்டர் வந்து இங்கே வரல. உங்களுக்கு நான் பக்கத்தில் ஒரு கடையை திறக்க முடியுது. இங்கே பாருங்களா, த டோர் இஸ் க்ளோஸ்ன்னு வருதா? ஜன்னலை போய் பார்ப்போம் என்ன அதுன்னு. நம்ம படுத்து தூங்குறதுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளாரையும் அந்த கதவு வந்து இப்படி உள்ளார போய்க்கிற போல தான் இருக்குது, ஆனால் திறக்க முடியலையே. இங்கே பாருங்க, த டோர் இஸ் க்ளோஸ்டுன்னு வருது. அது எப்போ தான் ஓப்பன் ஆகும்னு தெரியல. டே முடிஞ்சிச்சு. $28 நம்மளுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் வாங்குவோம். இப்போதைக்கு பாய் ஃப்ரம் டிராகன் பாய்.